கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களை சொல்லுங்க மாணிக்கம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்துல இன்றிலிருந்து வரக்கூடிய 20ஆம் தேதி வரையிலும் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. நேற்றே தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பு கொடுக்கப்பட்ட நிலையில கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமா சிவகங்கை மாவட்டத்தில் 9 சென்டிமீட்டர் கனமழை பதிவாயிருந்தது. இதேபோல் சிவகங்கை, மதுரை, திருப்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்திருந்த நிலையில இன்றைய தினமும் தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் 20ஆம் தேதி வரையிலும் கனமழை தொடரும் என்ற அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதுல இன்று 9 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகத்துல இந்த மழை பெய்யக்கூடிய இந்த மாவட்டங்கள்ல காற்றுடைய வேகம் நேற்று தினம் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகம் இருக்கும் என்று சொல்லப்பட்ட நிலையில தற்பொழுது காற்றுடைய வேகம் மழை பெய்யக்கூடிய நேரங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்தை காட்டக்கூடிய மழையாக காற்றுடைய வேகம் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகம் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மேலும் நாளைய தினம் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, சேலம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 18ஆம் தேதியிலிருந்து மீண்டும் கனமழை பெய்யக்கூடிய இடங்கள்ல காற்றுடைய வேகம் தரைக்காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 20ஆம் தேதி வரையிலும் தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கூடிய இந்த வேளையில சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் காலையிலிருந்தே வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் இருக்கிறது. மேலும் மழை வருவதற்கான சூழல் இருப்பது போன்று தெரிந்தாலும் கூட இன்னும் மழை பெய்யாத நிலையில இன்றைய தினம் லேசான அளவில் சென்னையில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வையும் கணித்திருக்கிறாங்க. மேலும் வெப்பநிலை பொறுத்தவரையிலும் 20ஆம் தேதி வரையிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதனால பெரும்பாலான மாவட்டங்களில் வெப்பநிலை இயல்பை விட 1 to 3 டிகிரி செல்சியஸ் குறைவாக பதிவாவதற்கான சாதகமான சூழல் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி மாணிக்கம், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.